Hello everyone, welcome back to our channel. In the video, நம்ம Mathematical Economics Solved PYQ series ஓட part 2 video for our UGC Net Economics students. So part 1 video already நம்ம இருந்துட்டு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். Once check பண்ணி பாருங்க. So நம்ம டைரக்டா இன்னைக்கான கொஸ்டின் குள்ளார நம்ம இருந்துட்டு போயிடலாம். So இந்த கொஸ்டின் இருந்துட்டு நம்மளோட ஜூன் 2022 பேப்பர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். பியூர்லி நம்மளோட மைக்ரோ கான்செப்டையும் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் கான்செப்டையும் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இருந்துட்டு இந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பார்த்தலாம். சப்போஸ் a profit maximizing monopolist is producing 800 units of output and is charging a price of 40 per unit. If the elasticity of demand for the product is -2, marginal cost of the last unit produced is. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் ஆஃப் மோனோபோலிஸ்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க 800. அந்த 800க்கு அவங்க 800 யூனிட்ஸ்க்கு அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய பிரைஸ் ஒரு யூனிட்டுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய பிரைஸ் இருந்துட்டு 14 கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்களோட அந்த ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான எலாசிட்டி இருந்துட்டு -2 இருந்துட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளோட கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்துட்டு நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க ஃபார் த லாஸ்ட் யூனிட் ப்ரொடியூஸ்ட். அதாவது இந்த 800th யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மார்ஜினல் காஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம கேட்கறாங்க. ஸோ சிம்பிளா இருந்துட்டு நம்ம கேட்கறதே இருந்துட்டு என்னன்னா ஈக்லிபிரியம்ல மார்ஜினல் காஸ்ட் என்ன. ஸோ 800ன்றது நம்மளோட ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பாயிண்ட். 800 யூனிட்ஸ்ன்றதா நம்மளோட ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பாயிண்ட். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கண்டிஷன் என்ன, நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தியரிஸ்ல MR is equal to MC. மோனோபோலினாலும் சரி பர்ஃபெக்ட் காம்படிஷன்னாலும் சரி நமக்கு இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் அண்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மார்ஜினலிஸ்டிக் கண்டிஷன் MR is equal to MC தான். இந்த கண்டிஷன் தான் நம்ம காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ல தான், அதாவது இந்த 800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப நமக்கு MR is equal to MC அப்படின்றதான் இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் மோனோபோலிஸ்ட் அப்படின்றத இருந்துட்டு நமக்கு சொல்லுது. MR இருந்துட்டு MCக்கு ஈக்குவலா இருக்கு எப்பனா 800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றப்ப அப்படின்ற கேஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு MC என்ன அப்படின்றதான் வந்துட்டு நம்மளோட கொஸ்டின். இந்த பாயிண்ட்ல நம்மளோட MC என்ன அப்படின்றதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நம்ம கண்டிஷனே இருந்துட்டு நம்மளோட இதுவே நம்மளுக்கு இருந்துட்டு இது பர்ஃபெக்ட்லி காம்படேட்டிவ் மார்க்கெட், இங்க மோனோபோலி அப்படின்ற இது இல்லாம வெறும் பர்ஃபெக்ட்லி காம்படேட்டிவ் மார்க்கெட் அப்படின்றதுன்னா நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, MR is equal to பிரைஸ். அதாவது AR is equal to MR is equal to P. நம்மளோட டயக்ராம் லைன் வரும் இல்லையா, நம்மளோட டிமாண்ட் லைன் AR is equal to MR is equal to P அப்படின்ற கண்டிஷன் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு பிரைஸ் 40, அதனால MR 40 எடுத்தோம்னா MR is equal to MCன்றது MCயும் 40 நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு மோனோபோலி, நம்மளோட பர்ஃபெக்ட் காம்படிஷன் கிடையாதுங்க. ஸோ மோனோபோலி கண்டிஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ மோனோபோலியில நமக்கு இருந்துட்டு MR இருந்துட்டு பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்காது. MR will be less than பிரைஸா தான் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ ஏன்னா மோனோபோலி ஃபார்ம்ஸ்க்கு இருந்துட்டு பிரைசஸ் மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதனால அவங்க நினைச்சா ஹை பிரைசஸ் கூட இருந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. MRக்கு மேலே இருந்துட்டு அவங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால MR இருந்துட்டு எப்பயுமே லெஸ் தேன் பிரைஸா தான் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ இது நம்ம டயக்ராமேட்டிக்கா இருந்துட்டு நம்ம பார்க்கலாலும் இதான் நம்மளோட AR கவுண்ட் எடுத்துக்கிட்டா இது நம்மளோட MR கவுண்ட் நம்ம இது பண்ணோம்னா இது நம்மளோட MC. ஸோ நம்மளோட ஈக்லிபிரியம் கண்டிஷன் MR is equal to MC. ஸோ இந்த கண்டிஷன் பிரகாரம் பார்த்தா நம்மளோட MR இருந்துட்டு இவ்வளவுதான். பட் ஆனா நம்ம பிரைஸை ஆவரேஜ் ரெவன்யூ ஆனா டிமாண்ட் கவுல தான் இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு பிரைஸ் இருந்துட்டு இவ்வளவு. ஸோ எப்பயுமே இருந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலும் நமக்கு பிரைஸை விட MR இருந்துட்டு லெஸ்ஸரா தான் இருக்கும். ஸோ MR இருந்துட்டு எப்பயுமே பிரைஸை விட கம்மியா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இருந்துட்டு நமக்கு கான்செப்ட். ஸோ இப்போ நமக்கு இந்த மெத்தட்ல இருந்துட்டு நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஒரு இது நம்ம இது பண்ணலாம்னா TRல இருந்து நம்ம MR கண்டுபிடிக்கலாம். அது தெரியும், TRோட ஸ்லோப் தான் இருந்துட்டு MR. ஸோ இங்க TR நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 40 into 800 போட்டோம்னா P into Q தான் இருந்துட்டு நமக்கு TR. பட் ஆனா இங்க TR நமக்கு அப்சல்யூட் வேல்யூஸே இருந்துட்டு இருக்கு, TRோட ஈக்குவேஷன்ஸ் இருந்துட்டு இல்லை. ஸோ இது மூலியமாவே இருந்துட்டு நம்மளால MR ஃபைண்ட் பண்ண முடியாது. கரெக்டா. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே இருந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம ஆக்சுவலா இருந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும்னா கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துட்டு நம்ம கரெக்டா இருந்துட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபோ இருந்துட்டு நமக்கு இங்க இந்த கொஸ்டின்ல இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதான் இருந்துட்டு நம்மளோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு அந்த ப்ராடக்டோட எலாசிட்டி என்னன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன இதை யூஸ் பண்ணோம்னா எலாசிட்டிக்கும் MRக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்னவோ
அதை தான் இருந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனான இந்த எலாசிட்டியை யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம இந்த கொஸ்டினவே இருந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஆக்சுவலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு எம்ஆருக்கும் எலாசிட்டிக்கும் இருந்துட்டு நமக்கு இருக்கு. அதாவது எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 மைனஸ் 1/E. இதான் இருந்துட்டு ஆக்சுவல் ஃபார்முலா. இது மூலியம் இதை யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட டெரிவேஷன் இது எப்படி இருந்துட்டு எம்ஆருக்கும் எலாசிட்டிக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதான் இருந்துட்டு ஆக்சுவல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம ஒன்ஸ் ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டிக்கு இருந்துட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அண்ட் இந்த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி இருந்துட்டு நம்ம எம்ஆர் ஃபைன் பண்ணி அது மூலியமா எம்சி இருந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டெரிவேஷன் இருந்துட்டு நம்ம சிம்பிளா இருந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் பார்த்தோம்னா ஸோ நம்ம இங்க என்ன டெரிவேஷன் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 மைனஸ் 1/E. இதான் இருந்துட்டு நம்மளோட இது ஃபைனல் இது. ஸோ இங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட டிஆர் இருந்துட்டு எடுத்துப்போம். ஸோ நார்மலா டிஆர் இருந்துட்டு நமக்கு என்ன பி இன்டூ கியூ. கரெக்டா? பி இன்டூ கியூ. இதுல இருந்து நம்ம எம்ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன கியூவால நம்ம இருந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ பி கியூ இங்க நம்ம இருந்துட்டு யூவி நம்மளோட டிஃபரன்சியேஷனோட யூவி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு யூ இன்டூ வி த ஹோல் டேஷ். நம்ம யூ இன்டூ வி த ஹோல் டேஷ்ன்ற ஃபார்முலா இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். யூ டேஷ் வி பிளஸ் வி டேஷ் யூ அப்படின்றது வந்து டேஷ்ன்றது நம்ம டிஃபரன்சியேஷன் இருந்துட்டு நமக்கு மீன் பண்றது. ரெண்டு வேரியபிள்ஸ் இப்படி மல்டிபிளிகேஷன் இதுல இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இருந்துட்டு யூ டேஷ் எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க நம்ம கியூவால தான் இருந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ கியூவால டிஃபரன்ஷியேட் பண்றப்ப இது இப்போ பி இருந்துட்டு நமக்கு யூ, கியூ இருந்துட்டு நமக்கு வி. வின்ற ரெண்டு இது இருந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இருந்துட்டு யூ டேஷ்னு போடுறப்ப நமக்கு இது என்னது கியூ இன்டூ டிபி பை டிக்யூ. கியூவால தான் இருந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். கியூ இன்டூ டிபி பை டிக்யூ. கியூ ஏன்னா இது வி, பி இருந்துட்டு கியூ அப்படியே எழுதிக்கிறோம். யூ இருந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் டிபி பை டிக்யூ பிளஸ் வி டேஷ். வி டேஷ்ன்றது கியூ. ஸோ டிக்யூ பை டிக்யூ. ஸோ ஸ்மால் கியூ போட்டுக்கிறேன். டிக்யூ பை டிக்யூ இன்டூ யூ இருந்துட்டு என்னது யூ இருந்துட்டு நமக்கு பி. ஸோ இது நமக்கு இதாயிடும். ஸோ எம்ஆர் இருந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பி பிளஸ் கியூ இன்டூ டிபி பை டிக்யூ. ஸோ இதான் இருந்துட்டு டிக்யூ இருந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது நம்மளோட எம்ஆர். இதே இது நம்ம எலாசிட்டி ஃபார்முலா எடுத்து பாருங்க. எலாசிட்டி ஃபார்முலா என்ன நமக்கு மைனஸ் ஆஃப் டிக்யூ பை டிபி டிக்யூ பை டிபி இன்டூ பி பை கியூ. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட எலாசிட்டி ஃபார்முலா. இதுல இருந்து இந்த டிக்யூ பை டிபி இருந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணோம்னா ஸோ இது பி பை கியூ இருந்துட்டு நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகும் கியூ பை பி இன்டூ இ இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிபியா இருந்துட்டு நமக்கு இருக்கு மைனஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம அப்படியே உள்ள இங்க டிபி பை டிக்யூ இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே நம்ம உல்டா பண்ணோம்னா என்ன ஆகும்? ஸோ இன்வெர்ஸ் பண்ணோம்னா நமக்கு இருந்துட்டு டிபி பை டிக்யூ இஸ் ஈக்குவல் டு இது மைனஸே அந்த பக்கம் எழுதணும்னா மைனஸ் ஆஃப் பி பை இக்யூன்றது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பி பை இக்யூவை இந்த டிபி பை டிக்யூக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ இன்டூ மைனஸ் பி பை இக்யூ. அப்படின்னா கியூ கியூ கேன்சல் ஸ்மால் கியூ தான். ஸோ ஸ்மால் கியூ ஆனால் நான் மாற்றிக்கிறேன். கியூ கியூ கேன்சல் ஆகிடும். ஸோ பி மைனஸ் பி பை இன்னு நமக்கு இருந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படியே காமனாக எடுத்தோம் பியை காமனாக வெளியே எடுத்தோம்னா பி ஆஃப் 1 மைனஸ் 1/E தான் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ இதான் இருந்துட்டு இந்த ஃபார்ம். ஸோ இப்படிதான் இருந்துட்டு இந்த டெரிவேஷன்ல தான் இருந்துட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் எம்மா இருக்கும் எலாசிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நம்மளோட மோனோபோலி அண்ட் மோனோபோலிஸ்டிக் தான் இருந்துட்டு இது சூட் ஆகும். பர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு இருந்துட்டு நமக்கு வராது. ஏன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல நமக்கு இருந்துட்டு எம்ஆர்ஏ இருந்துட்டு பீக்கு தான் இருந்துட்டு வரும். இந்த டிஃபரன்ஸ் இருந்துட்டு நமக்கு இருக்காது. எம்ஆர்ஏ வந்துட்டு நமக்கு பீக் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அது அப்படியே நமக்கு இருந்துட்டு ஈக்குவல் டு எம்சின்னு வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட மோனோபோலி கேஸுக்கு தான் இருந்துட்டு வரும். ஸோ அதனாலதான் இருந்துட்டு இங்க மெயினா நம்மளோட கொஸ்டின்ல நம்ம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இங்க மெயினா இந்த மோனோபோலி அப்படின்றத இருந்துட்டு நமக்கு இங்க ரெப்ரசென்டே இருந்துட்டு நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம டெரைவ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலோட டெரிவேஷன் இருந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பேக் டு கொஸ்டின் வரலாம். ஸோ நம்மளோட எம்ஆர் என்ன? ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ கியூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 800. அதே மாதிரி பி இருந்துட்டு நமக்கு 40 கொடுத்துட்டாங்க. எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நமக்கு 2.
ஸோ -2 கொடுத்துருக்காங்க. பட் அந்த மைனஸ்ன்றது நம்மளோட இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ 2 தான் இருந்துட்டு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்மளோட எலாசிட்டி வேல்யூ எப்பயுமே 0 இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளார தான் இருந்துட்டு நமக்கு லை ஆகும். ஸோ அந்த 2ன்றது அந்த மைனஸ்ன்றது நம்மளோட லா ஆஃப் டிமாண்டா இருந்துட்டு குறிக்கும். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டியை தான் இருந்துட்டு அது நமக்கு சொல்லும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலால இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளோட ஃபார்முலா என்ன? MR is equal to P into 1 minus 1 by E. ஸோ இதுல நமக்கு P இருக்கு. P இருந்துட்டு நமக்கு 40, 1 minus 1 by E இருந்துட்டு நமக்கு 50. ஸோ 1 minus 1 by 2 இருந்துட்டு நமக்கு 1 minus 1 by 2 இருந்துட்டு நமக்கு 42. ஸோ 40 divided by 1 by 2 நமக்கு என்ன ஆகும்? 20 இருந்துட்டு ஆகும் MR. ஸோ MR 20னா நமக்கு MC is equal to MR தான் நம்மளோட ஈக்லிபிரியம் கண்டிஷன் பார்க்கணும். ஸோ MC is equal to 20ன்றதா ஸோ இதான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸான ஆன்சர். ஸோ MC 24 ஆப்ஷன் 4 தான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நம்ம கொஸ்டின்ல அவுட்புட் ப்ரைசஸ் கொடுத்துட்டு கூட எலாசிட்டி கொடுத்துட்டாலே நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு தான் இருந்துட்டு நம்ம போவோம். இந்த ரிலேஷன்ஷிப் எலாசிட்டிக்கும் மார்ஜினல் ரெவன்யூக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எஸ்டிமேட் கொடுக்குற இந்த ஃபார்முலா தான் இருந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு இந்த கொஸ்டின் எடுத்துட்டு சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்படி அட்டைன் ஆச்சுன்றதுக்கான டெரிவேஷனும் இருந்துட்டு நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ நம்ம எலாசிட்டி ஃபார்முலாவையும் டிஆர்ல இருந்து எப்படி MR நம்ம ஃபைண்ட் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பே இருந்துட்டு நம்ம இங்கே டெரைவ் பண்ணுவோம். ஸோ இதை இருந்துட்டு இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 1 minute சால்வ் பண்ணிட்டு 1 minute 30 seconds சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின் தான். ஜஸ்ட் அதோட வேல்யூஸ் P ஈயோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே இருந்துட்டு நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் நம்ம மோர் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸை இருந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் ரிலேட்டடான வீடியோ, எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் ஏதாச்சும் ரிலேட்டடான வீடியோஸ் வேணாலும் அந்த கான்செப்ட்ஸோட இதை இருந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா நான் வீடியோஸ் இருந்துட்டு நான் சூன் மேக் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.